ஒரு மனுஷனுடைய ஆன்மா ரட்சிக்கப்படணுங்க. ஒரு மனுஷனுடைய ஆன்மா ரட்சிக்கப்படணும். ஆனா அன்னைக்கு சபைகள், சத்தியவான்கள், வேத பண்டிதர்கள் எதை குறித்து போதிக்கிறார்கள் என்றால், இந்த சரீரத்துக்கு அடுத்தவைகளை இயேசுநாதனை நீங்க வந்து ஆராதிங்க, அவர் உங்களுக்கு இன்மைக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார், இந்த உலகத்துக்குரிய நன்மைகளை அவர் கொடுப்பார். இப்படிலாம் இம்மை இந்த மாயையான உலகத்தை காண்பித்து இயேசு ராஜா இந்த அவர் ஏற்றுக்கொள்கிறவர்களை, அவர் ஆராதிக்கிறவர்களை, இந்த உலகத்துக்குரிய நன்மைகளை இயேசு ராஜா அவர்களுக்கு கொடுக்கிறவராக காண்பிக்கிறார்கள். ஆனா இயேசு ராஜா அவருக்கு இருக்கிறது அவருடைய நன்மையான காரியம், அவருக்கு பிரியமான காரியம், அவரில் இருக்கிற பரிபூர்ணமான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றால் முதலாவது நம்ம ஆராதிக்கப்படுகிற தேவனாய் இயேசு யார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால், உண்மையாகவே நம்மால் ஆராதிக்கப்படுகிற தேவன் இப்படி இருக்க, நாம் எந்த நிலையிலிருந்து நம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்பதை நாம் அறிந்து, இந்த அறிவு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தின் நிலையை அனலைஸ் பண்ண உதவி செய்யும். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பகுத்து அறிய செய்து, ஓ நான் இந்த நிலையில் வாழ்கிறேன், இந்த நிலையில் இருந்து கொண்டே என் நேசர் வந்தால் சேர்ந்து சொல்வது ஒரு ஆபத்தமான காரியமே, அது மதியீனமான காரியமே என்று உணர்வடைந்து பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பிடித்துக் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். நம்முடைய தேவன் நாம் வாசித்திருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. பாருங்களேன், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். ஏன்னா நம்ம ஆராதிக்கப்படும் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே, பட்சிக்கிற அக்கினியானவர். தானியேல் 7ஆம் அதிகாரம் 10 வசனம் கூட வாசிங்களேன். தானியேல் 7:10 வாசிங்க. இதோ அந்த நாள் இதோ வருகிறது, அந்த நாளில் விடியற்காலம் உதிக்கிறது, மிலாறு ஊக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம். அக்னி நதி அவர் சன்னிலிருந்து புறப்பட்டு ஓடினது, 1000 பேர் அவரை சேவித்தார்கள், கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள், நியாயசங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, நம் நேசரிடத்தில் இருந்து அல்லது அவர் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்படுகிற நதி எதுங்க? அக்கினி நதி. அக்கினி நதி. நம்ம தேவன் பட்சிக்கிற அக்கினியான தேவன். நம்ம ஆராதிக்கப்படுகிற அன்புநாதன் இயேசு மகாராஜாவாய் பிதா பட்சிக்கிற அக்கினியானவர். அந்த தெய்வத்தை ஆராதிக்க அருவருப்பும் அசுத்தம் நிறைந்த ஏசாயா சொல்லுகிறான், ஐயோ நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன் நடுவில் வாசம் பண்ணுகிறேன், நான் அசுத்தமானேன், நான் அசுத்தமான மனுஷன். ஏன்? மனுஷரோடு ஒத்து போகக்கூடிய வாழ்க்கை, உலகத்தோடு ஒத்து போகக்கூடிய வாழ்க்கை, அதை வைத்துக் கொண்டு நான் அதமானேன் என்று சொல்கிறார் நம் அன்பின் ஆண்டவர். 10 தானியேல் 7:10 படி அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. சந்நிதி என்ன? சிங்காசனம். 1000 பேர் அவரை சேவித்தார்கள். பாருங்க, சேவிக்கிறாங்க அவரை, அவரோடு சேர்ந்து கொண்டவர்கள், அது நேசரால் சேர்த்து கொள்ளப்பட்ட எத்தனை பேருங்க? வெரி thousands members. That's all. 1000 பேர் தான். ஆனா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். எதுக்காக? நீங்க வெளிப்படுத்த 20ஆம் அதிகாரம் 11-12 வசனம் வாசிங்களேன். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை.
மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். மரித்தோர் தங்களுடைய கிரிகளை தக்கதாக அவர் நியாயத்தீர்ப்பு அடைந்து, நீ வெளிப்படுத்தி 20ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசித்தீங்க சொன்னா, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். மரணம் பாதாளம். மரணம் எவர்களிடத்தில் இருக்கிறதோ அவருடைய வாசஸ்தலம் பாதாளமே. அக்கினி கண்ணு வருகிற கடலே அங்க போகிறவதா தானியேல் 7 கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். இதற்காக நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்படி நான் பார்த்தேன். நான் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கொம்பு பெருமையான பேசிக்காக மிருகத்தை அல்லது சாத்தானை நம்பி அவனால் உருவாக்கப்பட்ட 62 பாவங்களை செய்தவர்கள் ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்றே ஆக வேண்டும். அவர் சுத்தவான்களும் தேவனை ஆராதிக்கிற ஆனந்த களிப்போடு இருப்பார்கள். வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனம் வாசிங்களேன். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். தேவனுக்கு முன்பாக நின்றவர்கள் தங்களை யார் என்று இங்கே ஆவியானவர் இவர்களை எழுதி வைத்திருக்கிறார் என்றால், ஆட்டுக்குட்டியான் ரத்தத்தால் எங்களை தேவனுக்கென்று நாங்கள் மீட்கப்பட்டவர்கள். ஆகையினாலே நாங்கள் தேவ சமூகத்திலே ராஜாக்களும் ஆசாரியமாயிருப்போம். 1000 வருட அரசாட்சியிலே ஏசப்பாவுடைய மனவாட்டியானவர்கள் உலகமெங்கும் ராஜாக்களாகவும் அந்தந்த ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள தேவ ஜனங்கள் அனைவரும் தேவனை ஆராதிப்பார்கள். 1000 வருட அரசாட்சியிலே ஆராதனை பூமியில் நடக்கும். ஆனா மனம் திரும்ப முடியாது, ஊழியம் நடைபெறாத 1000 வருட அரசாட்சியிலே. அப்போ ஆண்டவரை கிருபையின் காலத்தில் அண்டிக் கொண்ட மனவாட்டியானவள் அல்லது அவரை 1000 பேர் அவர் ஆராதிக்கிறார்கள் சிங்காசனத்திலே. அவர்களை கொண்ட அருமை ரட்சகர் 1000 வருஷ அரசாட்சியிலே அவர்களை ஆட்சியாளர்கள் என்ற ராஜாக்களாகவும் ஆராதனை நடத்துகிற ஆசாரியர்களுமாக ஆசீர்வதிக்கிறார். மற்றவர்கள் இந்த நாட்கள், இந்த கிருபை நாட்களாய் இந்நாட்களிலோ அல்லது அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சியில் முதல் 3 ஆண்டு பின் 3 ஆண்டு காலத்தில் உள்ள புறஜாதிகளானவர்கள், சிறுவலர்களில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அனைவரும் நியாயம் தீர்க்கப்படும்படியாய் அதே சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள். இந்த உலகத்தில் ஆதாம் முதற்கொண்டு அந்த வரைக்கும் பிறக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷன் ஒருவேளை பரிசுத்தவானாய் இருப்பான் என்றால் அவன் தேவனை ஆராதித்து எங்களை தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உரிய பரிசுத்தர்களாய் ஆட்டுக்குட்டியார் ரத்தத்தால் எங்களை மீட்டுக் கொண்டீரே என்று நாம் வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரத்திலே 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் அவருக்கு முன்பாக தங்களுடைய கிரீடங்களை கலட்டிய பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாக விழுந்து அப்படி சிங்காசனத்துக்கு முன்பாக அவரை சேவிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அதே சிங்காசனத்துக்கு முன்பாக கோடான கோடி பாவிகளானவர்கள் அவரால் நியாயந்திருக்கப்பட அல்லது இந்த மனவாட்டியானவர்களால் அவர்கள் நியாயந்திருக்கப்பட என்றால் அநேக வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், இயேசு மகாராஜா தான் உலகத்தை உண்மை அவர் தான் நியாயந்திருப்பார். இப்போ ரகசிய முறையிலே மனவாட்டியானவர்கள் சேர்த்து கொள்ளப்படுகிற பொழுது அவர்கள்
ஆயத்தமானவள் சேர்ந்து கொள்கிற வரைக்கும் மணவாட்டியாக ஆயத்தமாகிறார்கள். சேர்ந்து கொண்டாயிற்று. அப்படி அவர் எப்படி இருப்பாங்க? அவர் இருவரும் ஒரே சரீரமானவர்களாய். நம்முடைய ஆத்மா தேவனுடைய ஆத்மாவோடு, தேவனுடைய ஆத்மா நம்முடைய ஆத்மாவோடு ஒன்றரை கலந்து விடுகிறது. அப்போ சுருக்கமா நான் புரிந்து கொள்ள வந்தா, இயேசு மகாராஜா தான் நியாயத்தீர்ப்பு செய்கிறார். நீ 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 வாசிங்களேன். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? அப்ப பரிசுத்தவான்கள் யாருங்க? அதான் சொல்ற ஏசாயா 4 வாசித்து இருக்கிறோம். சீயோனின் மீதியாயிருந்து எருசலேமை தரித்திருந்து ஜீவனுக்கு என்று பெயரிடப்பட்ட எவனும் பரிசுத்தன். அவன் எருசலேம் தரித்திருந்து அங்க நடக்கிற சாசுமானால் உண்டாக்கப்படுகிற சகல போராட்டங்கள், யுத்தத்தின் வாழ்க்கையில் அவனை தோற்கடித்த இந்த எருசலேமில் மணவாட்டியாய பரிசுத்த புதிய எருசலேமில் சார்ந்தவர்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே அல்லது ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்திலே எழுதப்படும். அவர்கள் தான் பரிசுத்தர்கள். நீ வேதத்திலே பரிசுத்தவான்கள் உலகத்தை தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் சொல்றாங்க. 27 வாசி. தானியேல் 27 வாசிங்களேன். வானத்தின் கீழங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜ்யமும் ஆளுகையும் மகத்துவமும் 25 வாசிங்க. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களை மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். ஆனாலும் நியாயசிங்கம் உட்காரும். அப்பொழுது முடிவு வருந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். வானத்தின் கீழெங்கிலும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டு இருக்கும் என்றான். 21 வாசிங்க. தானியேல் 7:21. நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டுமாகவும் நியாய விசுவாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும் காலம் வருமட்டமாகவும் இந்த கொம்பு பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். பாருங்களேன், பரிசுத்தவான்கள் யாருங்க? இப்ப மரிக்கிறவங்களா பரிசுத்தவான்கள் தான். நம்மளா முன்னோடி பரிசுத்தவான்கள். கிருபின் பரிசுத்தவான் என்றால் புதிய ஏற்பாட்டு கிருபின் கால சத்தியத்தின்படி தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு நேசருக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக எவர்கள் வாழ்கிறார்களோ வாழ்ந்து அவருக்குள் இளைப்பாறும்படி மரிக்கின்றார், அவங்க தான் பரிசுத்தவான்கள். ஆனால் ஆளுகைக்குரிய பரிசுத்தவான்கள் ஆனவர்கள் யார் என்றால் சாத்தானோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள். அதான் தானியேல் சொல்கிறாருங்க. இந்த தானியேல் 7:21 இந்த கொம்பு பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். இந்த சம்பவம் வெளிப்படுத்தும் விசேஷத்துல நான் வாசித்து இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் சொல்லுது. 2 ஊழியக்காரர்கள் 11ஆம் அதிகாரம், வெளிப்பட 11ஆம் அதிகாரம் வாசிங்க. 2ஆம் வசனம் வாசிங்க. ஆலயத்துக்கு புறமே இருக்கிற பிரகாரம் பிரஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி 7ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களை ஜெயித்து அவளை கொண்டு போடும். 12ஆம் வசனம் வாசிங்க. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்கள் இந்த 2 சாட்சிகள் இருக்காங்க இல்லையா, எலியா, யோனோக்கு, இவர்கள் நாம் இதெல்லாம் இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். அப்போ பரிசுத்தவான்கள் என்றால் சாத்தானை ஜெயித்து அவனால் உண்டாக்கப்பட்ட மரண சாதனத்தை அழித்து மரிக்காத நிலைக்குட்பட்டவர்களே மனவாட்டி. அவர்தான் பரிசுத்தவான்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.